பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்தில் கடைசி காலத்தில் சம்பவிக்கப் போகின்ற நிகழ்வுகளை குறித்து விவரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். பயங்கரமும் கொடுமையும் ஒழுங்கின்மையும் அசுத்தமும் உலகமெங்கும் நிலவி வருகிற நாட்களில் தேவனது தண்டனையும் வரும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அந்த பயங்கரமான நாட்களிலே மனிதன் தன் ஜீவன் மீது உள்ள ஆசையினாலே கர்த்தரை விட்டு விலகுகிற பரிதாபத்துக்குள்ளாவான். எப்படியாவது தன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை தள்ளிவிட்டு, சத்தியத்தை தள்ளிவிட்டு உயிர் தப்புவதற்காக பதுங்கும் பொழுது தன் ஜீவனை இழந்து போவான் என்பதை சொல்லும்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லி, அதுவும் ஒரு மனிதனுடைய மனைவியை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பதின் அர்த்தம் என்ன? வேகமாக கார் சென்று 3 கல் தொலைவு தாண்டிய பிறகு மனைவி கேட்கிறாள், பர்ஸை எடுத்துக்கொண்டு வந்தீர்களா என்று. இல்லையே, நீ வாசலிலே ஞாபகப்படுத்தியிருக்கலாமே, இப்பொழுது வந்து நினைவூட்டுகிற நீ வாசலிலே நினைவூட்டியிருந்த அந்த நேரம் வீணாயிருக்காது என்று இருவரும் திரும்பி போய் அந்த பர்ஸை எடுத்துக்கொண்டு கடை வரும் பொழுது புருஷன் கேட்கிறாங்க, இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா? ஆமாம். இன்றைக்கு கடை அடைப்பாயிட்டே, வீட்டிலே சொல்லியிருக்கக்கூடாது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். அடிக்கடி மறந்து விடுகிறோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்து என்று சொல்கிறோம். சனிக்கிழமை படுக்கும்போது காலையில் எழுப்பிவிடு, நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதை ஞாபகப்படுத்து, நான் தூங்கி விடுவேன் என்று சொல்லுகிறோம். அப்படியா? பல காரியங்களுக்கு நாம் நினைவூட்டுகிறோம், ஞாபகப்படுத்த சொல்லுகிறோம். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் மிக நாம் எளிதாக மறந்து விடுவோம். மறக்கக்கூடிய காரியத்தை நினைவூட்டி இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று. அப்படியானால் அது முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த லோத்தின் மனைவியை நாம் நினைக்க வேண்டும்? இந்த லோத்தின் மனைவியுடைய பெயர் என்ன? இவள் எந்த ஊரிலிருந்து வந்தாள்? லோத்துக்கு எப்பொழுது மனைவியானாள்? ஆரம்பத்திலிருந்தே வந்திருக்கிறாளா? அது இடையில் தான் வந்து சேர்ந்தாளா? அப்படியானால் எப்பொழுது அவள் மனைவியானாள்? இதெல்லாம் நம்முடைய கேள்விகள். இதற்கெல்லாம் வேதத்தில் பதிலே இல்லை. இப்படிப்பட்ட பெயர் தெரியாத, ஊர் தெரியாத இந்த பெண்ணை பற்றி ஏன் நாம் நினைக்க வேண்டும்? ஒரே ஒரு காரியம், அவள் லோத்தின் மனைவி. ஆகவே லோத்தை நாம் நினைத்தால்தான் லோத்தின் மனைவியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிய முடியும். அருமையானவர்களே, அந்த நாட்களில் 2 சம்பவங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவின் காலம், சோதோமின் காலம்.
அதான் லோத்தினுடைய நாட்கள். லோத்தினுடைய நாட்கள், நோவாவின் நாட்கள் என்று 2 காலத்தை கர்த்தர் பிரித்து சொல்லுகிறார். நோவாவின் காலம் ஒழுங்கின்மையும் கொடுமையும் நிறைந்த ஒரு காலம். அந்த காலத்தை கர்த்தர் ஜலத்தினாலே தண்டித்தார், ஜல பிரளயத்தினாலே தண்டித்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மனிதனுடைய வாழ்க்கை உண்டாக்கிய தேவனுக்கு விசனமாக இருந்தது. இப்படி மனிதன் நடந்து கொள்கிறானே, இப்படி பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிறானே என்று சொல்லி விசனம் அடைந்து உலகத்தை ஜல பிரளயத்தினாலே அழிக்க தேவ சித்தம் கொண்டார். த ஜட்மெண்ட் பை வாட்டர், தண்ணீரினாலே ஒரு நியாய தீர்ப்பு. ஆனால் லோத்தினுடைய நாட்கள் மிக பயங்கரமான நாட்களாக இருந்தது. அப்போதும் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். ஆனால் லோத்தினுடைய நாட்களில் உள்ள மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் the sexual perversions, அதாவது அவளுடைய விபசார வாழ்க்கை எல்லை மீறி இருந்தது. இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறதை விட மிக கொடுமையான அவலட்சணமான அசுத்தமான வாழ்க்கையிலே சோதோம் குமாரா பட்டணத்தார் இருந்தார்கள். ஆகையினால் இந்த பட்டணத்தை நெருப்பினாலே தேவன் அழித்தார். கொடுமையும் ஒழுங்கின்மையும் தண்ணீரினால் அழித்தார். இந்த அசுத்தமான வாழ்க்கையை நெருப்பினாலே அழித்தார். பிரியமானவர்களே, ஆகவே விபசார வாழ்க்கை கடுமையான தண்டனைக்குள்ளாகிற ஒரு வாழ்க்கை என்பதை படம் பிடித்து காட்டி அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணை நிறுத்தி லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாம் லோத்தை பற்றி அறிந்து கொண்டால் தான் லோத்தின் மனைவியை அறிந்து கொள்ள முடியும். லோத் த காம்ப்ரமைசர், உலகத்தோடு ஒத்து போகிறவன், கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழாதவன், சத்தியத்துக்காக உறுதியாக நில்லாதவன், எப்படி போனாலும் உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை உடையவன் தான் லோத்து. அவருக்கு தேவனை பற்றிய தரிசனம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமை எப்போதும் பாராட்டுவார். ஆபிரகாம் மீது அவருக்கு பெரிய மதிப்பு, மகிழ்ச்சி இப்படியெல்லாம் உண்டு. இன்றைக்கும் அநேக கர்த்தரோடு நெருங்கிய உறவு இல்லாதவர்கள், நான் அந்த சபையை சார்ந்தவன், எங்கள் போதகர் இவராக்கும் என்று சொல்லி ஊழியக்காரர்களோடு நெருங்கிய உறவு, சபை காரியத்தில் நெருங்கிய உறவு, சபையிலே அக்கறை ஓட்டம், ஆனால் தேவனோடு உறவு இராது. இது ஒரு பரிதாபமான காரியம். ஜெபிக்கிற ஆபிரகாமோடு உறவு, கர்த்தருடைய சிநேகிதன் ஆபிரகாம், அவனோடு உறவு, ஆனால் தேவனோடு உறவு இல்லை. இது ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கை. அருமையானவர்கள், இன்றைக்கும் அநேகர் இந்த விசித்திர வாழ்க்கையில் இருக்கிறார்கள். எப்பொழுதும் லோத்து தேவனோடு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதன், ஆனால் தேவனோடு அனுபவம் உள்ள ஆபிரகாமோடு சஞ்சரிக்கிற மனிதன். விசுவாசிகளோடு சஞ்சரிப்பான், விசுவாச கூட்டத்திலே காணப்படுவான், ஊழிய கூட்டத்தில் இருப்பான், ஆனால் கர்த்தரோடு தொடர்பற்றவன். இப்படி ஒரு விசித்திரமான மனிதனாக லோத்து இருந்தான். அவனுடைய மனைவியை தான் நினைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. லோத்து ஆபிரகாமோடு போனவன், தேவனாலே அழைக்கப்படாதவன், தரிசனம் இல்லாதவன், ஆனால் ஆபிரகாமோடு கூட நடந்த மனிதன். நீங்கள் ஏன் சபைக்கு வருகிறீர்கள்? ஆவியானவர் என்னை இந்த சபையிலே சேர்த்தால் நான் வருகிறேன். நல்ல அனுபவம். எங்கள் அத்தை வருகிறாள், அதுதானே வருகிறேன். அத்தை வந்தால் நீ போக வேண்டுமா? இல்லை, அத்தை மகனும் கூட வருகிறார். பிரியமானவர்களே, குறிப்பிட்ட காரணத்துக்காக, நோக்கத்திற்காக சபைக்கு வருவது நல்லதல்ல. சபைக்கு வருவது தேவனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அவர் போகிறார், நான் போகிறேன். இவர் வரவில்லை, நான் வரவில்லை. இது அல்ல ஆவிக்குரிய ஜீவியம். லோத்தே, நீ ஏன் நாட்டை விட்டு நாட்டு போகிறாய்? ஆபிரகாமோடு போகிறேன்.
அங்கிள் ஆபிரகாம் took me, அதனாலே நான் போகிறேனுங்கிறான். இது நல்லதல்ல அருமையானவர்களே. அவனுக்குன்னு ஒரு தரிசனமோ ஒரு அர்ப்பணிப்போ இல்லை அருமையானவர்களே. அவனை பொறுத்த வரையிலும் ஜாலி ரைட், அவனை பொறுத்தவரையிலும் சுற்றுலா. நான் ஆபிரகாமோடு போவேன், என்னை பல இடத்தில் சுற்றி சுற்றி அவர் காட்டுவார். அதற்காக அவன் போகிறான் அருமையானவர்களே. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தலே சுற்றுலா பிரயாணிகளாய் இராதபடி பரம தேசத்தை நோக்கி போகிற பிரயாணிகளாய் இருங்கள். ஆமா, தெய்வம் தாமே அஸ்திவாரமிட்ட நித்திய நகரத்துக்கு போகிறேன் என்று ஆபிரகாம் புறப்பட்டது போல நாம் தீர்க்க தரிசனமாக புறப்பட்டு போக வேண்டும் அருமையானவர்களே. லோத்துக்கு இன்னொரு வழக்கம், அவருக்கு ஜெபத்திலே நம்பிக்கை உண்டு, ஆனால் அவன் ஜெபம் பண்ண மாட்டான். எப்போதும் அவனுக்காக யார் ஜெபம் பண்ணுவதை? ஆபிரகாம். He sought refuge in the prayers of Abraham. ஆபிரகாமுடைய ஜெபத்திலே தான் எப்போதும் அடைக்கலம். தானாக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறதே இல்லை. ஆபிரகாம் எப்போது பார்த்தா, நீ ஜெபம் பண்ணவில்லையா லோத்து? சித்தப்பா ஜெபம் பண்ணுவார், அவர் ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவார் என்று மற்றவுடைய ஜெபத்திலேயே அடைக்கலம் தேடுகிறவன். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? மதுரையிலே அந்த சகோதரி எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நல்லது. தூத்துக்குடியிலே இந்த சகோதரி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், நல்லது. நாலுமாவடியிலே 4 முறை எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கார், நல்லது. திருப்பத்தூரிலே என் வாழ்க்கையின் திருப்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள், நல்லது. நீ ஏன் ஜெபம் பண்ணவில்லை? நீ ஏன் தேவனோடு உறவாடவில்லை? What is your experience with God? தேவனோடு உங்களுக்குள்ள உறவு என்ன அருமையானவர்களே? அவர் ஜெபம் பண்ணுவார், இவன் ஜெபம், அதெல்லாம் நல்லது தான். ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவது நல்லது. லோத்துக்கு அது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஜெபம் பண்ணாத ஒரு மனிதன் லோத். அவனுடைய மனைவி தான் நாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒருத்தியாய் இருக்கிறாள் அருமையானவர்களே. இப்படியே வாழ்ந்து வருகிற அவன் திடீரென்று எகிப்துக்கு போனான், ஆபிரகாமோடு போனான். திரும்பி வரும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கடியிலே ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதை நான் நெருக்கம் என்று சொல்லவில்லை, நிர்பந்தம் என்று சொல்லவில்லை, வாழ்க்கையின் நிகழ்வு. இட் இஸ் an incident. ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்க வேண்டும், உங்களுடைய வேலையை தெரிந்தெடுக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தை தெரிந்தெடுக்க வேண்டும், உங்கள் நண்பரை தெரிந்தெடுக்க வேண்டும், உங்கள் சபையை தெரிந்தெடுக்க வேண்டும். இவையெல்லாம் வாழ்க்கையில் தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியமான காரியங்கள். இவன் தங்கும் இடத்தை தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளானான். ஒரு இடத்தை தங்குவதற்காக அவன் தெரிந்தெடுக்க வேண்டிய நிலைமை உண்டாயிற்று. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போகும் வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இதை அவன் தெரிந்தெடுத்தான். பிரியமானவர்களே, இதை ஏன் தெரிந்தெடுத்தான் என்றால், அவன் மனதுக்குள்ளே ஒரு காரணம், வெளியே ஒரு காரணம். மனதுக்குள்ளே இருக்க காரணம், அது எகிப்து தேசத்தை போல இருக்கிறான். இப்பொழுதுதான் எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வருகிறான். ஆபிரகாமுடைய மனதிலே கானான் தேசம், லோத்தினுடைய மனதிலே முழுவதும் எகிப்து. அந்த பாவ நகரம், அந்த நகரத்தின் அழகு, அந்த நகரத்தின் கலாச்சாரம், அந்த நகரத்தின் வியாபாரம், அந்த நகரத்தின் படோடாபம், அந்த நகரத்தின் ஆடம்பரம் அவன் இருதயத்தை அப்படியே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த இடத்தை தெரிந்தெடுக்கும் போது அவன் சொல்லுகிறான், அது எகிப்தை போல இருக்கிறது என்று. தட் இஸ் த ரியல் ரீசன். அதுதான் உண்மையான காரணம். ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லும்போது இன்னொரு காரணம் சொல்லுகிறான், அது ரிலீஜியஸ் ரீசன்.
அது கர்த்தருடைய கர்த்தருடைய தேசம் என்று சொன்னார். கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே ரெண்டு காரணம் சொல்கிறார். ஒன்று கர்த்தரை பற்றிய ஒரு காரணம், ரிலிஜியஸ் ரீசன், ஆவிக்குரிய காரணம். இன்னொன்று சரீர மாம்சீகமான காரணம். இந்த ரெண்டிலே எது லோத்துக்கு முக்கியமாக இருந்தது? மாம்சீகமான காரியம். அது எகிப்தை தேசத்தை போல இருக்கிறது என்பதற்காகவே அதை தெரிந்தெடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் தெரிந்தெடுப்பதிலே ஆவியானுடைய உதவியை நாடுகிறீர்களா அல்லது மாம்சீகமாகவே தெரிந்தெடுக்கிறீர்களா? நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதற்கு யாராவது ஒருவர் நிதானமாய் வாசி. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இவன் பங்கு போடுகிறான். ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து இந்த தேசம் முழுவதும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். தேவன் அவனுக்கு வாக்களித்த தேசத்தை அவன் யாருக்கு பங்கு போடுகிறான்? லோத்துக்கு. மாம்சீகமான ஒரு முடிவு, இது நல்லதல்ல. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வீட்டை பங்கிடலாம், சொத்தை பங்கிடலாம், தரிசனத்தை பங்கிட முடியாது, ஆவிக்கேற்ற சுதந்திரத்தை பங்கிட முடியாது. உங்கள் வீட்டில் உள்ள பணத்தை பங்கிடுவீர்கள். உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு 4 பேர் இருந்தால் எனக்கு 2 பிள்ளைகள், நீ 2 பிள்ளையை வைத்துக் கொண்டு சுதந்திரத்தை பங்கிடுவீர்களா? கர்த்தர் உங்களுக்கு தந்த சுதந்திரம், அதை எப்படி பங்கிட முடியும்? தரிசனம் இல்லாத ஆபிரகாம் இவ்விதமாக ஒரு சமாதானம் உண்டாகட்டுமே என்று பங்கிட்டான். 2 பேருக்குமே பிரச்சனை. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 2 பெண்கள் ஒரு அறையிலே வாழ்ந்தார்கள். உலக அதிசயங்களில் ஒன்று. அவர்கள் 2 பேரும் சமாதானமாகவே இருக்க முடியவில்லை. எப்போது பார்த்தாலும் சண்டை. பக்கத்து வீட்டுக்காரருக்கு இது ஒரு பெரிய தொந்தரவு. ஒரு நாள் வந்தார். ஏன் இப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? தினந்தோறும் உங்கள் சத்தத்தை கேட்டு ஒரு சமாதானமாகவே இருக்க முடியவில்லை. பிரச்சனையை சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். அவர் ஒருவர் சொன்னாள், எப்பொழுது பார்த்தாலும் ஜன்னலை திறந்து வைக்கிறாள். குளிர் காற்று அடித்து எனக்கு தாங்க முடியாமல் இந்த குளிரிலே நான் செத்து போய் விடுவேன். அதனாலே கதவை அடை என்றால் கேட்கவே மாட்டேங்கிறாள் என்று. சரியம்மா, உன்னுடைய பிரச்சனை என்ன? எப்போதும் கதவை அடைத்து வைத்து விடுகிறாள். நான் மூச்சு திணறி செத்து போய் விடுவேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது, காற்றோட்டமே இல்லை. உடனே வந்தவர் சொன்னார், முதலாவது ஜன்னலை திறந்து வையுங்கள், குளிர் காற்று உள்ளே வந்து முதலாவது நீ சாகு, அதற்கு பிறகு கதவை அட, மூச்சு திணறி நீனும் சாகு, எங்களுக்கு நிம்மதி என்று. இதுதான் பிரச்சனைக்கு முடிவாக இருக்கும். இப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருப்போமானால் இப்படித்தான் வாழ்க்கையில் முடிந்து போகும். பிரியமானவர்களே, ஆகையினால் வாழ்க்கையில் ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். ஆவிக்கேற்ற நிலைமையிலே நல்ல முடிவு எடுக்க வேண்டும். மானசீகமான ஒரு முடிவு எடுத்தால் இப்படி மரணத்துக்கு தான் முடிவு வரும். அவன் செய்த காரியம் சரியல்ல. பிரியமானவர்களே, இப்போது அவன் லோத்து தெரிந்தெடுத்த இடத்தை விட்டு அவன் வெளியே விரட்டப்பட்டான். அருமையானவர்களே, அவனாலே அங்கு தொடர்ந்து தங்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் தராத எந்த இடமும் நமக்கு நீடிக்காது. ஒரு வேலையை லஞ்சம் கொடுத்து நீங்க வாங்கினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. கர்த்தர் தந்தால் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் இதை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரா என்று வாழ்க்கை துணையும் மாம்சீகத்திலே தெரிந்தெடுப்பீர்களானால் கண்ணீரோடு தான் காலமெல்லாம் ஜீவிக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் இணைத்திருப்பாரானால் அது ஐக்கியமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மாம்சீகமாக ஒன்றை எடுப்போமானால் அது துக்கமாக முடிந்துவிடும். அருமையானவர்களே, ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையில்
நான் ஒன்றை தெரிந்தெடுப்பதிலே தவறி போனேன். அது என்னவென்றால், ஊழிய ஸ்தலத்தை சரியாக தெரிந்தெடுக்க முடியவில்லை. நான் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது வட இந்தியாவில் ஊழியர் செய்த ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் என்னை சந்தித்து சொன்னார், சுந்தர்ராஜ், இந்த வேலூருக்கு வந்திருக்கிறீர்கள், இந்த ஊழிய ஸ்தலத்தை நீங்கள் மாற்ற வேண்டாம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இங்கே இருங்கள் என்று எனக்கு ஒரு ஆலோசனை அவர் சொன்னார். ஏற்கனவே என்னுடைய ஆலோசனையும் அதுதான். அப்போது நான் அவரிடத்தில் சொன்னேன், நான் பல இடங்களுக்கு மாறிக்கொண்டே வந்தேனே, இந்த இடத்தில் நான் நிலையாக இருப்பேன் என்பதற்கு எப்படி அடையாளம் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், பல இடங்களுக்கு நாம் மாறிக்கொண்டே இருக்க காரணம், கர்த்தர் காட்டின இடம் வருகிற வரையிலும் நாம் மாற்றப்பட்டுக்கொண்டே தான் இருப்போம். கர்த்தர் காட்டிய இடம் வந்தவுடனே தெய்வ சித்தம் நிறைவேறும், அங்கு ஒரு திருப்தி உண்டாகும் என்றார். ஆகவே இந்த ஊழியத்தில் இங்கு வந்த பிறகு, அந்த போராட்டம் ஓய்ந்து ஒரு திருப்தி ஏற்பட்ட பிறகு, ஆண்டவருடைய சித்தம் இந்த இடம் என்று இருந்தேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் போது கவனியுங்கள். சம்பளம் இருக்கலாம், மற்ற வசதிகள் இருக்கலாம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதா? அதுதான் தேவன் தருவது. கோடி கோடியாய் சம்பாதித்து அந்த வேலையில் திருப்தி இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில் அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் கணவர் கண்ணுக்கு அழகாக, உங்கள் மனைவி பார்வைக்கு கிளியம்பற்றாவாக இருக்கலாம், ஆனால் மனதிலே ஒரு திருப்தி இல்லாவிட்டால், இவளோடு வாழ்வது இவரோடு வாழ்வது என் வாழ்க்கைக்கு சந்தோஷம் என்கிற ஒரு திருப்தி மாத்திரம் இல்லாவிட்டால், வாங்கி வந்த படமோ கட்டி வைத்த வீடோ எல்லாமே நமக்கு திருப்தியை தராத ஒரு வறண்ட வாழ்க்கையாய் போய்விடும். ஆகையினாலே ஜெபத்தினாலே வாழ்க்கை துணையை தெரிந்தெடுங்கள், தெய்வ சமூகத்தில் இருங்கள். பிரச்சனை வருமானால் கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, இப்போது அவள் இருவரும் இரண்டாக பிரிந்து விட்டார்கள். ஏனென்றால் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து விட்டார்கள். ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமோஸ் 3:3. இரண்டு பேர் ஒருமித்து வாசித்தால் வாசிக்க முடியாது, ஒருவர் வாசித்தால் வாசிக்க முடியாது, ஆனால் இருவர் ஒருமித்து நடக்க வேண்டும். அருமையானவர்களே, ரெண்டு பேரும் ஒருமித்து இருந்தால் தான் நடக்க முடியும். நீ வடக்கு போ தெற்கு போ தர்க்கம் பண்ணிக்கொண்டு இருந்தால் நடக்க முடியாது. ஒரு மனம், ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கானான் தரிசனம், லோத்துக்கு கண்ட தரிசனம். ரெண்டு பேரும் சேர்ந்து போக முடியாது, இருவரும் பிரிந்து விட்டார்கள். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனை சகோதரிய, உங்களோடு இதுவரைக்கும் பழகினவர்கள் பிரிந்து போகிறார்களா? ஜெபத்துக்கு உங்களோடு வந்தவர்கள் இப்போது ஜெபத்துக்கு வருகிறது இல்லையா? சபைக்கு கூட சில வராமல் நின்று விடுகிறார்களா? கவலைப்படாதீர்கள், தெய்வ சித்தம். கர்த்தர் உங்களோடு அவர்கள் வைத்த உறவை துண்டித்தது கர்த்தர் தான். இவர்கள் உங்களோடு பழக வேண்டாம் என்று தேவன் முறித்து போட்டார். ஆகையினாலே திடீரென்று ஒரு பிரச்சனை வருமானால் அதில் தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை நம்புங்கள். எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும். நம் வீட்டு வாசற்படியை சிலர் மிதிக்கவில்லை, வரவே மாட்டேங்கிறார்கள். விசுவாசிகள், தேவன் தடுத்து போட்டார். கர்த்தர் அவர்கள் வர வேண்டாம் என்று நிறுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காக கர்த்தர் செய்தார் என்பதை விசுவாசிகள். அருமையானவர்களே, லோத்து பிரிந்து போனான். ஆபிரகாமை விட்டு லோத்தை பிரித்தது கர்த்தர். ஆனால் அது தெரியாமலேயே மிக விசனமாக இருந்தான் ஆபிரகாம். இப்போது பாருங்கள், பிரிந்து போன லோத்து பாவத்துக்கு நெருக்கமாக வருகிறான். ஆதியாகமம் 13:12. அவனுடைய இருதய கூடாரம் இப்போ சோதோமை பற்றி இருந்தது. அந்த அசுத்தமான பொல்லாத பட்டணத்துக்கு பக்கத்தில் போய் குடியேறினான். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கை ஆதியாகமம் 14:12. ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியா. முதலாவது சோதோமை நோக்கி
இப்பொழுது சோதோமில். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா? பாவத்தை நோக்கி, இப்பொழுது பாவத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை நெருங்குகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை திடீரென்று செய்ய மாட்டோம். பாவத்தை நோக்கி, அக்கிரமத்தை நோக்கி, அநியாயத்தை நோக்கி நம்முடைய இருதயம் போகும். நம்முடைய இருதயத்தை தடை பண்ண வேண்டும். நீ இப்படி பாவத்தை நோக்கி போகாதே, என் ஆத்துமாவே பாவத்தினால் இழுக்கப்படாதே என்று தட்டி நிறுத்தாவிட்டால் பாவத்திலே சிக்கிக் கொள்வோம். சோதோமை நோக்கிய இருதயம் சோதோமிலே சிக்கிக் கொண்டது. இப்போது பாவத்திலே சிக்கிக் கொண்டது. அருமையானவர்களே, ஆகையினால் அவன் இப்பொழுது ரெண்டு நிலைமையில் இருக்கிறான். சோதோமுக்கு வெளியே கொஞ்ச நேரம் இருந்தால் சோதோமிலும் இருக்கிறான். இப்போது சோதோமிலே போய் சிக்கிக் கொண்டான். இப்பொழுது அவனுக்கு தேவன் அவனை எச்சரிக்கிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருந்தால் எப்போதும் எச்சரிப்பார். 1966 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நான் எத்தியோப்பியா தேசத்துக்கு பிரயாணம் போய் அங்கு நான் ஒரு ஹோட்டல் அறையிலே தங்கியிருந்தேன். அப்பொழுது எனக்கு வயது 28. நான் சுற்றிலுமாய் பார்க்கிற இடம் எல்லாம் அசுத்தமாகவும் குடி வெறி நிறைந்ததாயிருந்தது. என் மனம் மிகுந்த சஞ்சலப்பட்டது. நான் என்னுடைய அறையை அடைத்து கொண்டு உட்கார்ந்து இந்த தேசத்துக்கு ஏன் வந்தோம் என்று கலங்கியதோடு இருக்கும்போது இன்னொரு சஞ்சலம் என்னை பிடித்து கொண்டது. அதற்கு முன்தினம்தான், அதாவது 15ஆம் தேதி அங்கு நான் நடந்து போகிறேன். 14 அங்கு போய் சேர்ந்தேன். அதற்கு முன்தினம்தான் நான் டெல்லியிலே ஞானஸ்நானம் எடுத்தேன். செப்டம்பர் 14. இந்த ஞானஸ்நானத்தின் மீது எனக்கு வெறுப்பு வந்து விட்டது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இப்படி ஒரு நாட்டில் இருக்கிறோம், எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும், இது என்ன இப்படி இருக்கிறது என்று எனக்கு வெறுத்து போனேன். ஏனென்றால் விமானத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், நீ ஞானஸ்நானத்தை மறந்துவிடு, அது அவசியம் இல்லாத ஒன்று என்று. நான் என் அறையில் உட்கார்ந்து யோசித்தேன், இது தேவையில்லை, அவசரப்பட்டு ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தோம் என்று. அப்போது ஒரு சிந்தனை, இது யாருக்குமே தெரியாது. நான் ஞானஸ்நானம் எடுத்தது யாருக்கும் தெரியாது. என் மனைவிக்கு தெரியாது, என்னுடைய மற்ற நண்பர்களுக்கு தெரியாது, இன ஜனத்துக்கு தெரியாது. அப்படியே மறந்து விடுவோம் என்று சொல்லும்போது தான் சைமன் ஸ்டான்லி, டேவிட் பால் என்ற 2 சகோதரர்கள் உள்ளே வந்தார். அந்த அறையின் கதவை தட்டி உள்ளே வந்து பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி உடனே என் கரங்களை பிடித்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். அவர்கள் என்னை எச்சரித்து போனார்கள். தடுமாறி போகிற வேளையிலே தேவனுடைய பெரிய அன்பு 2 தேவ பிள்ளைகளை கொண்டு எச்சரித்து எனக்கு ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்தார்கள். அது என்ன பாடல் என்றால், நான் இப்போ பாடப்போவதில்லை என்று நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I have decided to follow Jesus, no turning back. நான் இயேசுவை பின்பற்றி வருவேன், நான் திரும்பி பார்க்கிறதில்லை என்று பொருள்படும்படியான அந்த பாடல். அந்த நாளிலிருந்து இந்த நாளில் வரை நோ டர்னிங் பேக். கர்த்தர் என்னை திடப்படுத்த 2 மனிதர்களை கொண்டு வந்தார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் மெய்யாகவே கர்த்தரை தேடுவீர்களானால் தடிமாடி நிற்கிற வேளையிலே கர்த்தர் ஒரு தெய்வ மனிதனை அனுப்புவார், உங்களை திடப்படுத்துவார். கர்த்தர் அப்படி விட்டுவிட மாட்டார். இப்போது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு கர்த்தருடைய வார்னிங் வருகிறது, எச்சரிப்பு வருகிறது. 14:12 போதும். இப்போது பாருங்கள், ராஜாக்கள் படையெடுத்து வந்து அந்த பட்டணத்தை சிறைபிடிக்கும் போது யாரையும் சிறைபிடித்து போய்விட்டார்கள், லோத்தையும் சிறைபிடித்து போய்விட்டார். இதை கேள்விப்பட்டதும் ஆபிரகாம் வந்து படையெடுத்து வந்து லோத்தை விடுவித்து அங்கு நிறுத்துகிறான். லோத்துக்கு என்ன புத்தி சொல்லியிருப்பான்? மறுபடியும் நீ எங்கே போகக்கூடாது, அந்த பொல்லாத பட்டணமாகிய
சோதோம் பட்டணத்துக்கு போகாதே, அந்த அசுத்தமான பட்டணத்துக்கு போகாதே, அக்கிரமக்கார பட்டணத்துக்கு போகாதே என்று சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஏன் பாஸ்டர் இந்த உதாரணத்தை சொல்லுகிறார் என்று வருத்தப்படாதீர்கள். வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பெண் தன்னுடைய பெற்றோருடைய சொல்லை கேளாதபடி ஒரு வாலிபனோடு மனம் போனபடி சுற்றி கொண்டிருந்தாள். எத்தனை பேர் எத்தனை ஆலோசனை சொன்னாலும் கேட்கிறதில்லை. இப்படிப்பட்ட தவறு செய்தவர்கள் கேட்கவே மாட்டார்கள். பிற்காலத்தில் தான் அவர் கண்ணீரோடு ஐயோ உங்கள் சொல்லை கேளாமல் போனவே என்பார்கள். அதுபோல் இந்த பெண்ணும் பிடிவாதமாக அவனோடு சுற்றினாள். ஒரு நாள் தன்னுடைய சிநேகிதத்தில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று. உடனே அவள் சொல்லுகிறாள், ஐயோ இன்னும் கொஞ்ச நாளிலே எல்லாருக்கும் அது தெரிய வருமே, நீ கேவலப்பட்டு போய்விடுவாயே, எல்லாருக்கும் மத்தியிலே தலைகுனிந்து இருக்க வேண்டுமே, ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்று அவள் சொல்ல, இவள் உடனே கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் அழுதாள். அப்போது சிநேகிதி சொன்னாள், சரி நீ கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேள், இந்த தவறான வாழ்க்கைக்கு நீ தேவனிடத்தில் மன்னிப்பு கேள், ஒரு டாக்டரிடத்தில் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் என்றார். அந்த டாக்டரிடத்தில் கொண்டு போன டாக்டர் சோதித்து பார்த்து பிரச்சனை ஒன்றுமில்லை, நீ சாதாரணமாக இருக்கிறாய் போயிட்டு. இவள் திரும்ப வரும் பொழுது அந்த சிநேகிதி, நீ அவமானப்படாதபடிக்கு நீ தப்பித்து கொண்டாய், இனி ஜாக்கிரதையாயிரு. அவளோ அந்த சிநேகிதனோடு தைரியமாய் சுத்த ஆரம்பித்தவள். அவள் பயந்தது பாவத்துக்கல்ல, பாவத்தின் விளைவிற்கு. பாவத்தின் விளைவிற்கு மாத்திரம் பயப்படுகிறவர்கள் தங்களை மிகவும் தரம் தாழ்த்தி கொள்வார்கள். பாவத்துக்கு பயப்படுகிறவர்களோ தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பு உத்தமமாக வைத்துக் கொள்வார்கள். லோத்து எப்போதும் பாவத்தின் விளைவுக்கு பயப்படுவானே தவிர பாவத்துக்கு பயப்படுகிறவன் அல்ல. சிறையிருப்புக்கு பயந்தான், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக சோதோம் பட்டணத்துக்கு வந்தோமே என்று பயப்படவில்லை. இப்போது லோத்து எங்கே இருக்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 19:1. எங்கே உட்கார்ந்திருந்தான்? சோதோம் வாசலிலே. சோதோமுடைய வாசலில், the gate of Sodom. He was a higher officer there. அங்கு ஒரு பெரிய அதிகாரி அவன். சில பேர் அவனை நகர தந்தை என்கிறார்கள், சிட்டி மேயர். எப்படியோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். ஆபிரகாம் அவனை கூப்பிட்டு, நீ ஏன் இந்த இடத்தில் இருக்கிறாய் என்றால் என்ன சொல்லுவான்? நான் பட்டணத்தை திருத்த போகிறேன், இந்த பட்டணத்துக்கு தேவனை பற்றி சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, பாவிகளோடு ஐக்கியமாக இருந்து அவர்களை ரட்சிக்கவே முடியாது. பாவிகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். பாவிகளை நேசிப்பது வேறு, பாவிகளோடு ஐக்கியமாக இருப்பது வேறு. குடிகாரர்கள், பொல்லாதவர்கள், விபச்சாரக்காரர்கள், அநியாயக்காரர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், யாவரை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவளோடு ஐக்கியமாக இருந்து கொண்டே சொந்த வீட்டில் அக்காள் விக்கிரகத்தை வழிபடலாம், தங்கை தேவனை வழிபடலாம். ஆனாலும் ஐக்கியம் என்றால் என்ன? நானும் உன்னோடு வருகிறேன் கோயிலுக்கு என்று போகக்கூடாது. அந்த ஐக்கியத்தை ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களை, இங்கே இவன் மறுபடியும் போய் சிக்கிக் கொண்டான். அவனுடைய வாழ்க்கை அது முதல் சிக்கலாகிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை மிக பிரச்சனையாகிவிட்டது. அவன் மறுபடியும் போய் சிக்கிக் கொண்டான். பிரியமானவர்களே, எதை விட்டு விலகுவது? 1 தெசலோனிக்கர் 5:22. 1 தெசலோனிக்கர் 5:22. சீக்கிரமாய் வா. பொல்லாங்காய் தோன்றுகிற, அது பொல்லாங்காய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாங்காய் தோன்றினாலே விட்டு விலகி விடுங்கள்.
ஒரு மனிதனோடு பழகுவது நமக்கு தீமையாகிறாது சகோதரியே. நீ பழகுகிறாய், அந்த மனிதனோடு போகாதே, அது பார்வைக்கு நன்றாக இல்லை. எனக்கு வயது 24, அவருக்கு வயது 54. இதில் என்ன தீமை? தவறாக இடை போடுகிறாய் சகோதரியை, தவறாக இடை போடுகிறாய். 54 அவர் சுமப்பதும் மாம்சம்தான். ஆகவே வயது எந்த மனிதனையும் திருத்தாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஒரு மனிதனை திருப்புவார். ஆகையினால் வயதை கொண்டு எடை போடாதீர்கள். ஆகையினால் பொல்லாங்காய் தோன்றுகிற எதையும் விட்டு விலகுங்கள். அது எதுவாக இருக்கட்டும். இது பொல்லாப்பாய் தோன்றுகிறதா? பொல்லாப்பாய் இராமல் இருக்கலாம். பொல்லாப்பாய் தோன்றுவதை விட்டு நீ விலகாவிட்டால் நாளை பொல்லாப்பாக மாறிவிடும். ஆகையினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அருமையானவர்களே. இப்போது சோதம் பொல்லாப்பு, பொல்லாப்பாய் தோன்றுகிறதை விட்டே விலக வேண்டியது இருக்கும்போது இவன் பொல்லாப்பிலேயே சிக்கிக் கொண்டானே. எத்தனை பரிதாபமான மனிதனாக அவன் இருக்கிறான் அருமையான பிள்ளை. ஆகையினால் அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. இப்போது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் மிக நெருக்கம். ஆதியாகமம் 19:11 வாசிகள். பொருங்கள், நான் ஒன்றெண்டு சொல்லிவிட்டு இந்த வசனத்தை வாசிப்பேன். இப்போது சோதோம் பட்டணத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. பட்டணத்துக்குள்ளே யார் இருக்கிறது? இப்போது லோத்து, அவனுடைய குடும்பம். கர்த்தர் நகரத்தின் மீது அக்கினியை போட போகிறார். இந்த பூமிக்கு மிகப்பெரிய தண்டனை வரப்போகிறது. கர்த்தர் இந்த பூமியை தண்டிக்க போகிறார். மகா உபத்திரவ காலம் வருகிறது. பயங்கரமான நாட்கள் வரப்போகின்றன. அதற்கு அடையாளமாக சோதோம் பட்டணத்தின் மீது அக்கினியை போட போகிறார், கந்தகத்தை போட போகிறார். The judgment was upon that city. அந்த நகரத்தின் மீது நியாய தீர்ப்பு இருக்கிறது. அப்போது அந்த ஊர் மக்கள் இந்த தேவ தூதர்களை அவலட்சணமான ஒரு பாவத்திற்கு இழுக்கிறார்கள். அவளை சாதாரண மனிதர்கள் எண்ணி மனிதர்களையே மிக கேவலமான முறைக்கு பயன்படுத்த அவர் இழுக்கும்போது ஆண்டவர் அவருடைய கண்களை குருடாக்கினார். அவருடைய கண்களை குருடாக்கி வைத்த தண்டனை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 19:11 வாசியுங்கள். தெரு வாசலில் இருந்து அருமையானவர்களே, குருட்டாட்டம் பிடித்தது. கண்ணே இழந்து போனார்கள். ஏற்கனவே கண்ணை இழந்து போயிருக்கிறார்கள் பாவத்தினாலே. இப்போது சரீரத்தின் கண்ணை இழந்து போயிருக்கிறார்கள். இந்த தண்டனையை குறித்து உணராமல் பாவத்தையே செய்ய வேண்டும் என்று இன்னும் துடிக்கிறார்கள். ஒரு பாவத்தை செய்ய துடிக்கும் பொழுது கண் குருடாய் போய்விட்டது. ஐயோ, என் கண் போய்விட்டது என்று பதறாமல், அதை குறித்து யோசிக்காமல் இருட்டிலே தடவி தடவி பார்க்கிறார்கள். நான் பாவம் செய்ய வேண்டும் என்று. என்றால் தண்டனை அவளை மாற்றவில்லை. The punishment had little impact on them. தண்டனை அவள் மீது எந்த காரியத்தையும் செய்யவில்லை. பிரியமானவர்களே, பெற்றோராகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளை தண்டிப்பதனாலே திருந்த மாட்டார்கள். நீங்கள் பெரம்பை எடுத்து ஒவ்வொரு நிமிடம் அடி என்று அடிப்பதனாலே பிள்ளை திருந்தாது. அன்பாக பேசுங்கள். கடினமான வார்த்தையினாலே பிரசங்கம் பண்ணுவதனாலே ஜனங்கள் திருந்துவதில்லை. தேவனுடைய உடைபட்ட உள்ளத்தை பாருங்கள் அருமையானவர்களே. இந்த பாவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்கவிட்டது என்பதை உணர்ந்தால் தான் மனிதன் திருந்துவான். ஆகையினால் நீங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அடித்தால் உங்க மகன் திடீரென்று சொல்லுவான், அப்பா என்ன இவ்வளவு பலவீனமாக இருக்க, ஓங்கி அடிங்கப்பா, வலியே இல்லை அடிமா. கம்ப்ளான் குடித்துட்டு ஒரு அடி அடிக்க, என்ன இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க. பரிகாசமாய் போய்விடும். லோத்தின் வீடு பரிகாசமாய் போய்விட்டது. அவனுடைய வார்த்தைகள் பரிகாசமாய் போய்விட்டன. அவனுடைய மருமக்கள் சிரிக்கிறார்கள் லோத்தை பார்த்து. பிரியமானவர்களே, ஆகையினால் நீங்கள் ஒன்றுகிறேன். சிறைச்சாலை என்பது தண்டனையின் இடம். சிறைச்சாலைக்கு போனவன் திருந்தி வந்திருக்கிறானா? ஏதோ 1-2.
The punishment never corrects a man. தண்டனை ஒரு மனிதனை திருத்துவதில்லை, பாவ உணர்வை ஒரு மனிதனை திருத்தும். பாவ உணர்வை கொண்டு தண்டனை அல்ல, பரிசுத்த ஆவியானவர். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், தேவ அன்பை பிரசங்கம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள். அப்போது பாவிகள் மனம் திரும்புவார்கள். நான் இப்போது பேசுவது பாவிகளுக்கு அல்ல, சபைக்கு பேசுகிறேன். பிரியமானவர்களே, Word of God, the love of Christ, இந்த ரெண்டுமே கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது அருமையானவர்களே. ஆகையினால் லோத்தினுடைய மனைவி வேத வசனத்தை கேட்டாள், ஆனாலும் திருந்தவில்லை. இப்படி நெருக்கமான ஒரு சூழ்நிலை. இப்போது பட்டணத்தின் மீது அக்கினி விழப்போகிறது. இப்பொழுதுதான் லோத்தின் மனைவியை பற்றி பார்க்கிறோம். இதுவரைக்கும் லோத்தை பார்த்தோம், இப்பொழுதுதான் லோத்தின் மனைவியை பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். இப்போதுதான் உன் மனைவியை அழைத்து கொண்டு நீ புறப்படு. பொதுவாக நல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போறதா இருந்தா நல்ல துரிதப்படுத்தி புறப்பட செய்யறது யார் தான்? பொதுவாக யார் தான்? மனைவி. பெண்கள் பக்கத்து விட்டாலும் பெண்கள் தான். மனைவி அதான் எல்லாம் எடுத்து கடைசியில் எல்லாம் கேட்போம், எல்லாம் போட்டுனீங்களா, காசு எடுத்துட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறது அந்த அம்மா தான். கடைசியில் பூட்டை எடுத்து பார்த்து வர செக்யூரிட்டி ஆஃபீஸர் எல்லா காரியத்தையும் செய்து புறப்பட்டு போவாங்க. இந்த அம்மா பாருங்கள், ஒரு வேலை செய்யலை. கையை பிடிச்சி இழுக்க வேண்டியதுக்கு வான்னு வரல, வா போகும்னு இழுத்தா கூட அங்கேயே தான் நிற்குது. பிள்ளைகளும் அப்படி, நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு வெளியே வரல. அப்பா கூப்பிடுறோம், மம்மி வந்தால் தான் நாங்கள் வருவோம். மம்மி தான் அம்மி மாதிரி உட்கார்ந்துருக்க, எப்படி வரும்? அருமையானவர்களே, அசையலை. ஏன் அப்படி? நிறைய சொல்ல வேண்டியிருக்க சமயம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த பெண் ஏன் அசையவில்லை? இப்போ ஒரு கேள்வி, இவள் எப்படி இங்கு வந்தாள்? இந்த வேத புத்தகத்தில் இவளை குறித்த சரித்திரம் எப்படி வந்தது? லோத்துக்கு மனைவியாக ஆனபடியினாலே லோத்துக்கு எப்பொழுதும் மனைவியானாள். புறப்படும் போது இல்லை, எகிப்துக்கு போகும்போது இல்லை. எங்கேதான் இவள் கிடைத்தாள்? சோதோம் பட்டணத்தில். ஆகவே சொந்த ஊர் அவளுக்கு எதுதான்? சோதோம். சோதோம் குமாரத்தியை தான் லோத்து மணந்தார். எவ்வளவு மோசமான ஒரு இடத்திலே பெண் எடுத்திருக்கிறான் பாருங்கள். விசுவாசம் இல்லாத, தேவ தரிசனம் இல்லாத ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்தான். பிரியமானவர்களே, லோத்து 2 கொரிந்தியர் 6:14 வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6:14 சீக்கிரமாய் வாசி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது திருமணத்துக்காக சொல்லப்படுகிறதாகவே நான் எண்ணுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை முக்கியப்படுத்த வேண்டும். நான் திரும்பவும் வாலிப பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். பிள்ளை வீட்டில் சொல்றது மம்மி எல்லாம் இப்போ தமிழில் சொல்றதே குறைஞ்சி போச்சு. அம்மான்னு கூப்பிட்டா கூட தாய்க்கு விளங்கலை, வேற யாரையோ கீரைக்காரியை கூப்பிடுது போல கேட்டுச்சு. பிரியமானவர்கள் இப்போ சொல்லுகிறது, மம்மி ஐ லவ் ஹிம். யார? ஜீசஸையா? ஆஹா, நான் வேற ஒருத்தரை நான் விரும்புகிறேன். யாரம்மா? அவரைத்தான் நான் திருமணம் செய்வேன். சரி இருக்கட்டும், அவர் கிறிஸ்தவரா? 2 வருஷத்துக்கு முந்தி உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் பார்த்தேன். உயிர்த்தெழுந்த நாளில் 2 வருஷம் பார்த்தது செத்த கிறிஸ்தவனாக இருப்பானே அவன். அதுக்கு பிறகு வரவே இல்லையே. ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால கிறிஸ்தவனாகி விட முடியுமா? இல்லை.
ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடினார், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு. உன்னை பற்றியா? இல்லை இயேசுவை பற்றி பாடினார். இப்படி எல்லாரும் பாடலாம், பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. பிரியமானவர்களே, இப்படி தோற்றத்தின்படி யாரையாவது எண்ணி அவரைத்தான் திருமணம் செய்வேன் என்ற ஒரு பிடிவாதத்தோடு இருப்பது நல்லதல்ல. ஒரு கேள்வி, இன்றைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று யாரையாவது நீங்கள் விரும்பி, இஃப் யூ ஆர் இன் அ லவ் அஃபேர், இந்த பிரசங்க மேடையிலிருந்து தேவனுடைய பிரதிநிதியாக நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய லவ் அஃபேரை பரிசுத்த ஆவியானவர் சரி என்று சொல்லுகிறாரா? இந்த காரியத்தை தேவன் அனுமதிக்கிறாரா உன் வாழ்க்கையிலே? நீ ஆம் என்று தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமா? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் பிரவேசிக்காதீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வருவீர்களாக. லோத்து தடுமாறி நிற்கிறான், வெளியே போக முடியவில்லை. அக்கினி விழப்போகிற நேரத்தில் தப்ப முடியாத காரணம் லோத்தின் மனைவி. ஆகவே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவள் தான் வெளியே போக முடியாதபடி தடுத்து நிறுத்துகிறார். ஏனென்ற சோதோம் பட்டணம் அவருடைய சொந்த ஊர். ஆகையினால் வெளியே வர முடியாமல் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் போல மாப்பிள்ளையை தேடிக்கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்காது, எங்கள் இஷ்டப்படி ஒருவனை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உரிமை இல்லையா என்று. மை ஹம்பிள் ரிப்ளை இஸ் யூ ஹேவ் நோ ரைட். உனக்கு அதிகாரம் இல்லை என்று நான் சொல்லுவேன். I have the Spirit of God and I tell you, you have no right to choose your life partner. அதை தெரிந்தெடுக்க உன்னுடைய பெற்றோர்கள் உண்டு, அதை தெரிந்தெடுக்க நல்ல சபை உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, தேவன் உண்டு. Don't select your partner according to your whims and fancies. உன் மன விருப்பப்படி செய்யாது. அருமையானவர்களே, இப்போது லோத்தினுடைய பிள்ளைகள் இஷ்டம் போல அந்த தாய் கண்டித்தாளா? என் அருமையான சகோதரியே, ஒன்று சொல்லுகிறேன், வருத்தப்படாதே. உன் பிள்ளைகள் தவறி நடப்பதினாலே பாவத்தின் விளைவுக்கு பயப்படலாம். நீங்கள் பாவத்துக்கு பயப்படுவீர்களானால் இன்னும் ஜாக்கிரதையாகிருங்கள். பாவத்தின் விளைவுக்கு மாத்திரமே பயந்து கொண்டு பிள்ளைகளை கட்டுப்படுத்திக் கொண்டே போவதை விட பாவத்துக்கு பயந்து சீக்கிரமாக நீங்கள் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதையெல்லாம் பேசாதபடி நான் வேறு காரியங்களை பேசி நேரத்தை போக்கலாம். But my God, who is called to this wonderful ministry, has burdened me to preach this word to you. என்னை அழைத்த தேவன் என்னை பாரப்படுத்தி இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்படி சொல்லுகிறபடியினாலே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அருமையானவர்களே, நாங்கள் என்ன செய்வது? என் வாலிப பிள்ளைகளே, என் குமாரத்திகளே, என் மகனே, நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. தேவன் உனக்கு குறிக்கிற நேரம் வரையிலும் காத்திரு. ஜெபத்தோடு இரு. ஆத்திரத்தில் ஒரு முடிவுக்கு வராது. நீ ஜெபத்தோடு இரு. பெஞ்சமின் பிராங்க்லின் யாரும் தெரியுமா? ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்க தேசத்தை உருவாக்குகிற முற்பிதாக்களில் ஒருவர் தான் பெஞ்சமின் பிராங்க்லின். அவர் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? Keep your eyes open before your marriage. உங்கள் கண்களுக்கு, உங்கள் கல்யாணத்துக்கு முன்பு உங்கள் கண்களை அகல திறந்து வையுங்கள். Keep the eyes off shut after marriage. கல்யாணத்துக்கு பிறகு பாதி கண்ணை கொஞ்சம் மூடிடு. ஏன்னா சில தப்பிதத்தை பார்த்த வீட்டில் சண்டை ஆயிரும், பார்க்காத. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 தடவையில் அகலமாய் கண்கள் இருக்கட்டும். நீங்கள் ஜெபத்தோடு இருங்கள். அருமையான பிள்ளை, இப்போது பாருங்கள், லோத்தின் மனைவி சோம்பேறி நம்பர் 1. அசைஞ்சு கொடுக்கல. நெருப்பு விழப்போதுங்குது. அப்படியா? எப்போ நெருப்பு விழும்? இப்போது விழப்போது. அப்படியா? சில பேர் அப்படித்தான், புறப்படு. எப்போ புறப்படணும்? ஏமா இப்போதான் புறப்படணும். அப்படியா? என்ன உற்சாகம்! ஒலிம்பிக்கில் உனக்குத்தான் முதல் பரிசு கொடுப்பாங்க. என் பிரியமான சகோதரியே, உன் வீடு உன் கையில் இருக்கிறது. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே என்பது உண்மை. நல்லது ஆவது உன்னாலே,
கெட்டது அழிவதும் உன்னாலே தான். உன் குடும்பம் உன் கரத்தில் இருக்கிறது. நீ நல்ல கிறிஸ்தவ தலைவியாய் இருப்பாயானால் உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும். இங்க இருக்கிற கணவன்மார் நிச்சயமா சொல்ல முடியும், தங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு தங்கள் மனைவி ஒரு காரணமாக இருக்கிறார் என்பதை அவளாலே மறுக்க முடியாது என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, ஆகையினாலே குடும்ப பொறுப்பை எடுக்கிற நீங்கள் நல்ல விழிப்போடு இருங்கள், ஜெபத்தோடு இருங்கள், உற்சாகமாக இருங்கள். லோத்தின் மனைவி இவை எல்லாவற்றையும் தவறி போனாள். தங்கள் பிள்ளைகளை குறித்து அவள் அஜாக்கிரதையாக இருந்தாள். அவள் இஷ்டம் போல பழக வேண்டியதாகிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் சொல்லுகிறான் லோத்து, கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார். அங்கள் நல்ல ஜோக் அடிக்கிறீங்களே. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை சாட்சி இழந்து போறது. பிரியமானவர்களே, இப்போது கையெல்லாம் பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது எதை விட்டு? சோதோம். எது அவனுக்கு கண்ணுக்கு பிரியதா எகிப்து தேசத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததோ அதை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. முதலாவது ஓடி போறது யாரு? லோத். ரெண்டாவது ஓடி போறது யாரு? அவருடைய பிள்ளைகள். மூணாவது ஓடி வர்றது யாரு? மிஸ்ஸஸ் லோத். இப்படியே ஓடி வராங்க. தன் மனைவி திரும்பி வருகிறாளா என்று கூட திரும்பி பார்க்கல. ஏன் பார்க்கவில்லை என்றால் 19-17 ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு பாரு. டோன்ட் லுக் பேக். உலகத்தை திரும்பி பார்க்காதே. இந்த ஒரு சின்ன கட்டளை. லோத்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். அம்மா வாராளா அப்படின்னு திரும்பி பார்க்கல. ஏன்? திரும்பி பார்த்தா அது ஆபத்தாக முடிந்துவிடும். தேவ கட்டளையை நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கிறான். லோத்தின் மனைவி சோதோம் பட்டணத்தின் அழகினாலே, மாம்சிகமான ஆசையினாலே, பண ஆசையிலே தன் பிறந்த பூமியாக லோத்து சோதோம் பட்டணத்தை அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். காலத்திலே அந்த உப்பு தூண் கரைந்து போயிற்று. ஆனால் வேத வார்த்தையிலே அது நிலைத்து விட்டது. இன்றைக்கும் உப்பு தூண் பேசுகிறது. இவள் வாழ்க்கை பாழாயிற்று. இவள் நிமித்தமாக அந்த குடும்பமே பாழாயிற்று. குடும்பமே சாபத்தின் குடும்பமாக மாறிவிட்டது. காரணம் என்னவென்றால் உலகத்தை நேசித்தபடியினாலே, தேவனை விட்டு உலகத்தை நேசித்தபடியினாலே உப்பு தூணானாள். ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிற்பம், அந்த உப்பு தூண் காலத்தில் கரைந்து விட்டாலும் உப்பு தூண் கற்பித்த பாடம் காலத்தினால் கரையாது. தேவனுக்காக ஓடு. உலகத்தை பின்னோக்கி பாராதே. You have decided to follow Jesus. No turning back. No turning back. நாம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? ஆபிரகாம் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கை சொல்கிறது, தேவன் தாமே அஸ்திவாரமிட்ட நித்திய நகரத்தை நோக்கி அவன் கால்கள் நடந்தன. தொலைதூர பார்வையிலே நடந்து கொண்டே இருக்கிறான் ஆபிரகாம். என் பிரியமான சகோதரி, சகோதரியே, உலகத்தை திரும்பி பார்க்காதே. விட்டு வந்த தேசத்தை திரும்ப பார்க்காதே. வேண்டாம் என்று தள்ளிய பாவத்தை திரும்ப பார்க்காதே. அழைத்த தேவனையே பார், இயேசுவையே நோக்கி பார், கர்த்தரையை நோக்கி பாருங்கள். ஆமென், ஆமென். To follow Jesus, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. I have decided
to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. சத்தியத்தை விட்டு, சத்திய வரரை விட்டு, சத்தியம் சொல்லும் இடத்தை விட்டு, தேவன் என்னை வளர்த்த ஸ்தலத்தை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். அருமையான ஒரு செய்தி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்தீர், அதுக்கு நன்றி ஆண்டவரே. பிரசங்கித்த என்னோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. வசனம் கேட்ட மக்கள் யாவரும் ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வர உதவி செய்யும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் விட்டு வந்ததை திரும்ப பார்க்க அவர்கள் முயற்சிக்காதபடி அவரை தடை பண்ணும். விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப எண்ணி இருப்பார்கள், ஆனால் அதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதில் மேலான தேசத்தையே நாடி தேடி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே அதை நோக்கி ஓடி வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உறுதியாய் உம்மை பின்பற்ற உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே நல்ல பிடிப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை சமாதானத்தோடு ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.